உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. கோச்சார பலன்கள் அந்த வகையில் இது வார ராசி பலன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிக்கிறாங்க. பிராப்தமான ஜாதகங்களுக்கு இந்த கோச்சாரம் அவசியம் இல்லை. ஏற்கனவே அவங்க ஜனன ஜாதகத்தில் நல்ல கிரக சத்துக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது பெரிய அளவில் ஒரு பலன்களை தராது. ஆனால் 90% பேர் நடுத்தரமாக தானே இருக்கும். அப்போ நடுத்தர ஜாதகங்களுக்கு இதுதான் பலன் கொடுக்குது. ஒளி அதிகமாக உள்ளது பிராப்த ஜாதகம், ஒளி குறைந்தது அதாவது உழைப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள். அப்போ ஒளி குறைந்த ஜாதகங்களுக்கு இந்த கோச்சாரங்கள் ஒளி கொடுக்குது அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்க்கணும். இப்போ சந்திரன் பௌர்ணமி நிலையில் இருக்காரு. வாரத்தில் 2-3 நாளைக்கு மட்டும் இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனைனா 2 கிரகங்கள் நல்ல பலமாகுது. சுக்கிரன் புதன் சுபகிரகங்கள் தானே. சந்திரன் பௌர்ணமி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த சிறப்பம்சம் இந்த வாரத்தில். இப்போ 12 ராசிகளுக்கும் பலன்கள் சொல்ற நிலையில இப்போ மேச ராசி என்பவர்களுக்கு பார்ப்போம். மேச ராசிக்கு மே 25 31 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க. ஏற்கனவே ராசியில செவ்வாய், ராசி லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லைங்க. மேச லக்கணக்காரங்களுக்கு இது சரி வராது. மேச ராசிக்கு தான். மேச ராசி மேச லக்கணத்துக்கு பொருத்தமா இருக்கும். இப்ப ராசியில செவ்வாய் நல்ல பலமாவே ஆட்சி பலமா இருக்காரு. சனி பக்கத்துல இருந்தாலும் அதோட தொடர்பு இல்லை. செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காருங்க. அப்போ நீங்க தடமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப சந்திரனை வச்சுதான் நம்ம கோச்சாரத்தை சொல்றது. அன்றாட பலன்கள் சந்திரனால் நடைபெறுவது. 2 நாளைக்கு ஒருக்க சந்திரன் மாறுவார். அந்த சந்திரன் ஒளி நிலையா இருந்தாலும் நல்ல பலன், இருளா இருந்தா பலன் இல்லை. இப்ப பௌர்ணமி நோக்கி போய்கிட்டு இருக்காரு சொல்லிடலாம். அதாவது 25ஆம் தேதி 5ஆம் இடத்துல நிலை கொண்டுள்ளார் சந்திரன். கேது அதுல இருக்கு. ஆனாலும் ராகு சேரலை. கேதுங்கிறது தோஷத்தை கம்மி பண்ணி செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். பொதுவான பலன் அது. சரியா? இயல்பு நிலையில கேது கம்மியான கெடுதலை செய்வாரு, ராகு கடும் கெடுதலை செய்வாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்ப 5ஆம் இடம் இருக்கும்போது நம்ம புத்தி வேலை செய்யும், நம்ம நினைக்கிறது நடக்கும், பிள்ளைகளால் லாபங்கள் இருக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த 90% பேர்களுக்கு சரியா இருக்கும் சொல்றது. அவங்க ஜாதக அடிப்படையில என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பலன்களை சொல்லணும். 5ஆம் இடம். அப்புறம் பாத்தீங்கன்னா 26 27 தேதியில 6ஆம் இடத்துக்கு வருது. ஒளி நிலையா வராரு, இருளா வரல. ஒளியா புரிஞ்சுக்கணும். ஒளி தான் நல்ல ஒளி, நல்ல பலன். ஒளி குறையும் போது நமக்கு டிஃபிகல்ட் வரும், கஷ்டங்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்பா இருக்கும். 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலையில அப்படி எந்திரிக்கும் போது வேலையில ஒரு ஆர்வமா போறோம்ல. எல்லா நிலையிலும் ஆர்வம் வராது. ஒரு உத்தியோகமா வேலைக்கு செய்யக்கூடிய அமைப்பு, வேலை செய்யக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் வேலை செய்யல, இப்படியே இருக்கே என்ன ஆகும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வேலை மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். 6ஆம் இடத்துல வரும் பொழுது. 6ஆம் இடம் உங்களுக்கு சர்வீஸ் தானே, வேலை அமைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 28 29 7ஆம் இடத்துக்கு வராரு. இப்பதான் சிறப்பா சொல்லணும். இப்ப 7ஆம் இடத்துல வரும் பொழுது அது மங்கள யோகமா வரும். சந்திர மங்கள யோகம். குருவும் பார்க்கிறாரு. குடும்பத்துல அதிகமான சந்தோஷங்கள் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையானது கூட நிறைவேறும். அதுலயே எல்லாமே முடிஞ்சு. ரெட்ட ஒளி அங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குருவும் வர்றாரு. குருவும் சுக்கிரன் சேர்ந்து பார்க்குறாங்க. ரெட்ட ஒளி கிடைக்குது. அதே மாதிரி மங்கள யோகமும் ஏற்படுது. மங்கள யோகம் என்ன? மேசராசிக்கு 4ஆம் இடம். தாயார் நம்ம மேல அன்பு செலுத்துறது, தாயார்கிட்ட நம்ம கேட்டிருக்க விஷயங்கள் நடக்கிறது, தாயார் அனுகூலம், வாகனம் புதுசா வாங்கக்கூடிய அமைப்பு, அதுக்கான எண்ணங்கள், வாகனத்துக்கு டியூ கட்ட திராதிக்கிட்டு இருக்கீங்களா, வாகனத்துக்கு அந்த டியூ நீங்க கட்டுறது கஷ்டம் இல்லாமல் கட்டக்கூடிய அமைப்பு, வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 2 நாள்ல சிறப்பாக நடக்கும். இது ஹைலைட்டான பாயிண்ட். அப்புறம் கடைசி 30 31 சந்திராஷ்டமம் வருதுங்க. ஆனா சுப சந்திராஷ்டமம். மேசத்துக்கு விருச்சிகம் தான் 8ஆம் இடம். அங்கே சந்திரன் நீசம் தான். பௌர்ணமியில நீசம் எடுக்கக்கூடாது, நீசம் செயல்படாது. சரியா? அப்ப அந்த இடத்துல சந்திரன் வரும் பொழுது சுப சந்திராஷ்டமம் போகும். பெரிய கெடுதல் இருக்காது. நான் அடிக்கடி சொல்றது மாதிரி
இன்னைக்கு இதை செஞ்சா இன்னைக்கு தான் பலன் கிடைக்கும், இனிமேல் அதை செய்ய முடியாதுங்கிற இக்கட்டான சூழ்நிலையில நல்ல ஓரையை பார்த்து நீங்க செயல்பட நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஒரு முன்னோட்டமா ஒரு முடிவு எடுத்துட்டு அது சம்பந்தமான நீண்ட அனலைஸ் அடுத்த சந்திராசிரமம் முடிஞ்சவன்னு வச்சுக்கணும். இதுதான் ஜோதிடம் குறிப்பிடக்கூடிய மிக உண்மையான விஷயம். தூரத்து செய்திகள் உங்களுக்கு பலன் தரும். சந்திராசிரமம் இருந்தாலும் தூரத்து செய்திகள் பலன் தரும். அந்த தூரத்து செய்திகள் பலன் தர்றதுல கூட சில மன இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகளை நம்ம குறைச்சிக்கிறணும். அந்த இடர்பாடுகளை நம்ம ஜெயிக்கணும். ஜோதிடம் உண்மையான வழிகாட்டி. அதனால அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை நம்ம எடுத்துக்கணுங்க. சந்திராசிரமம் பெரிய கெடுதல் கண்டிப்பா பண்ணாது. இந்த வாரம் மங்கள யோகம் ஏற்படுறதுனால ஒரு சிறப்பான வாரம்னு கண்டிப்பா சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் இப்படி இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோட பரிவர்த்தனை ஆகிறாரு. ராசிநாதன் குருவோட இணைஞ்சிருக்காரு 2ஆம் இடத்துல. மிகச் சிறப்பான வாரம். நம்ம பலமா இருக்கணும். நம்ம ராசிக்கு தான் கோச்சாரம். நம்ம பலமா இருக்கணும். இது அப்ப ராசிநாதன் புதன் குரு அப்படிங்கிற 2 கிரகத்தோட சம்பந்தப்படுறாரு. வாரம் முழுவதும் உற்சாகமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சந்திரன் வர்றாரு. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம், தாயார், தன் சுகம் சேர்ந்து படிப்பு, வயசுக்கு தக்கன சரியா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 4ஆம் இடம். கேது அங்கே இருந்து சந்திரனை கெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா பௌர்ணமியை நோக்கி வரும் பொழுது பெரிய கெடுதல் பண்ணாது ஒன்று. இன்னொன்று, ராகு தான் கடுமையான பலனை செய்வார், கேது கடுமையான பலனை செய்ய மாட்டார். ராகு கடும் இருட்டு, கேது மெல்லிய இருட்டு. அப்போ 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இப்போ கோல்சாரம் இந்த வார பலன்கள் 90% பேருக்கு சொல்றேன். ஒளி குறைந்த அமைப்புல உள்ள ஜாதகங்களுக்கு இந்த வார பலன் தான் நமக்கு பலன்களை நடத்துது. இப்படித்தான் நம்ம உணரணும். 4ஆம் இடம்ங்கிறது கல்வியில எதா இருந்தாலும் சரி, கல்வி படிக்கிறது, மறக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் 25ஆம் தேதியை போல நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். வாகனம் ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். வாகனம் வாங்குற எண்ணங்கள் ஏற்படலாம். எண்ணங்கள், செயல்கள் சரியா. தாயாருடைய விஷயங்கள், தாயாருடைய செய்திகளை நம்ம காதில் வாங்குறது, நம்ம கோரிக்கைகளை விட்டு வைக்கிறது, இது பூரா இந்த இன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம், நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26, 27 தேதியில் 5ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடம் என்ன? 5ஆம் இடம் நம்மளுடைய புத்தி, பூர்வ புண்ணிய அமைப்பு, புத்திரர்கள், நம்மளுடைய புத்திரம், நம்மளுடைய குலதெய்வ அமைப்பு. 5ங்கிறது ஒரு ஜாதகத்தில் 5, 9 திரிகோண ஸ்தானங்கள், மகாலட்சுமி ஸ்தானம்னு பேர். 1, 4, 7, 10 கேந்திரங்கள். இந்த 1, 4, 7, 10, 5, 9 இது பூரா கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் போன்றது. இந்த கிரகங்கள் நன்றாக இருந்தால் தான் யோகங்கள் செயல்படுங்கிறது ஒரு கருத்து. அப்போ இங்கே 5ஆம் இடத்து வரும் பொழுது அதிர்ஷ்டம் செயல்படும். பிள்ளைகளுடைய ஒரு வெளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஒரு இடத்துலையும் பிள்ளைகள் வெளிநாட்டு வெளிமாநிலத்தில் இருக்கலாம். அவர்கள் பற்றிய செய்திகள் உங்களுக்கு தரும். அவங்க பருவத்துக்கு தக்கன அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு உங்கள் மனசில் எண்ணங்கள், செயல்கள் ஒரே வாரத்தில் எல்லாமே நடந்துடாது. அந்த எண்ணங்கள் உருவாகும். இதுதான் இங்கே வாரப்பலனில் உள்ள விசேஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29 தேதியில் இந்த வாரம் என்ன சொன்னேன்? குரு, சுக்கிரன் 2 கிரகங்கள் சேர்ந்து துலாம் வீடை பார்த்துட்டே இருப்பாங்க சரியா. 5ஆம் பார்வையாக பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அங்கே சந்திரன் வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் ஆகுது. 6ஆம் இடம் என்ன? வேலை. இந்த வாரத்தில் எல்லா நாளும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த 28, 29 தேதிகளில் உங்களுக்கு இந்த ரெட்டை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாருங்கண்ணே. அல்லது வேலையில் கூடுதலாக ஓவர் டைம் போடுவீங்க, அதன் மூலம் வருமானம். வாரம் நமக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளில் என்னைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஒளியாக வரும்போது சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு சரியா. அப்போ அங்கே குருவும் சுக்கிரனும் அந்த வீடை பார்க்குறாங்க, புதனும் சம்மந்தப்படுறாரு. அப்போ வேலை அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். பார்த்துட்டு இருக்க வேலை நமக்கு சரி வரல, இன்னொரு வேலை செய்யணுங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு அந்த எண்ணங்களே வராது இல்லையா. இப்போ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும்னு சொல்லணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 30, 31 7ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் நீசம்லாம் எடுக்கக்கூடாது. விருச்சிகத்தில்
சந்திரன் வந்தால் தான் ரிஷபத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வரும்போது நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க. ஒளிதான் அமாவாசையில பலன் இல்லைங்க. எப்படின்னா ஐப்பசி மாசம் வரும் பொழுது இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் வருவார். அது அமாவாசை அமைப்பு. சரியா? அந்த சந்திரன் ஒளி இல்லை. இப்போ பௌர்ணமியை நோக்கி போகும்போது ஒளி உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், நீங்கள் ஃப்ரெஷ் ஆவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை ஆணாக இருந்த பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்த ஆணுக்கும் ஒரு நல்ல பலனை சொல்லலாம் அப்படிங்கிற அமைப்பு தான். இந்த வாரமும் சந்திரன் ஒளியாக இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. 25ஆம் தேதி சந்திரன், அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ராசி அதிபதி புதன் குருவோடையும் சுக்கரோடு சம்பந்தப்பட்டிருக்காரு. எப்படி? சுக்கரன் புதன் பரிவர்த்தனை, குரு சுக்கரனோட சேர்ந்திருக்காரு. இதுதான் தொடர்புகள் அப்படிங்கிறது. அப்போ மிதுன ராசியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பாக இருக்குது இந்த வாரம். ஒளிதான். சரியா? சனி முழு பாவக்கிறவங்க இருள், குரு சுக்கரன் புதன் வளர்பிறை சந்திரன், இது பூரா நல்ல ஒளியான அமைப்புகள், நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். இப்போ சந்திரன் 2 நாளுக்கு இருக்க போற கிரகம். சம்பவங்களை சந்திரன் நாள் 14 மூலம் நம்ம அறியணும். சந்திரன் ஒளி நிலையா வராரு. மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வராருங்க. 3ஆம் இடம் நம்ம முயற்சிகள். இந்த வாரத்துல முதல் நாளே நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சந்தர்ப்பங்கள் வரும், நம்ம முயலாமையும் போகும். அதுவும் ஜாதகத்தை தெரியும். ஒருவர் முயற்சி செய்வாரா, அவர் முதுக பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிடலாம். அப்ப முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். இதுல மிதுனராசிக்கார ஒருத்தர் நான் தினசரி யாருமே சொல்ல நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன், அது உங்க ஜாதகம். அப்போ 10% விட்டுருங்க. எல்லாருமே கோடீஸ்வர அமைப்பு இல்லை, எல்லாருமே அரசாட்சியில் இல்லை, எல்லாருமே அரசு வேலையில் கிடையாது. 90% பேர் அன்றாடம் பிழைக்கக்கூடியவருக்கும் இல்லை. அந்த அந்த அன்பர்களுக்காக இந்த பலன். 3ஆம் இடத்துல வரும்போது முயற்சி பலிக்கும், குடும்ப சந்தோஷம். சொல்றேன், சகோதர அமைப்புகளில் உதவிகள், நமக்கு அவர் உதவுறது, அவருக்கு நம்ம உதவுறது, இந்த மாதிரி அமைப்பு போகும். ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பேரே வர மாட்டுது அப்படின்னா கூட நீங்கள் செய்கிற செய்கையில் வார தொடக்கத்தில், இதுக்கு முன்னாடி செஞ்ச அமைப்புகளில் வார தொடக்கத்தில் உங்களுக்கு இந்த பேர் கிடைக்கும். கிரகங்கள் கண்டிப்பாக அதனுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் உணர்றதில்ல. உணர்ந்தால் நம்ம ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 26 27 4ஆம் இடத்துக்கு வருது. 4ஆம் இடம் கல்வி, வயசுக்கு தக்கன கல்வி, தாயார், வீடு, வாகனம், சொந்தக்காரவங்க, இந்த மாதிரிலாம் வரும். இப்போ 4ஆம் இடத்துல வரும் பொழுது நான் சொன்ன அமைப்புகள் பூரா ஒரு சிறப்பாக இருக்கும். கல்வினால முன்னேற்றம், தாயாரோட அனுகூலம், தாயாரே நம்ம கவனிச்சுக்கிறது அப்படிங்கிற அமைப்பு. இப்போ 2 குழந்தைகள்ல இன்னொரு குழந்தை அவங்க வீட்டில் தாயார் இருக்காங்க. இப்போ மிதுன ராசிக்காரவங்க உங்கள் ஜாதகத்தில் எடுத்து நான் சொல்லிடுவேன். உங்கள் ஜாதகத்தில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு தாயாரை பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, அண்ணன் வீட்டில் இருந்தாலும் தம்பி வீட்டில் இருந்தாலும் அங்கே போய் பார்க்கக்கூடிய அமைப்பு அது கொடுக்கும். 4ஆம் இடம் கிரகங்கள் ஒளியாக இருக்குங்க. ஒளி இருந்தால் நல்ல பலன்னு சொல்லிட்டே வர்றேன். 4ஆம் இடம் வாகனங்கள், இதுவரைக்கும் நடந்தே போகிறோம், வாகனத்தை வாங்கிட்டா என்னங்கிற எண்ணங்கள் உருவாகும். அது உங்களோட தசா புத்திப்படி எப்போ அது நிறைவேறுங்கிறது உங்களோட ஜாதகம் சொல்லும். சரியா? இப்போ ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் இந்த வாரத்தில் ஒவ்வொரு சிறப்பை சொல்கிறேன். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது குருவும் சுக்கரனும் சம்பந்தப்படுறாங்க. ஏற்கனவே ஒளியாக இருக்காரு சந்திரன். குருக்கு தான் 5ஆம் பார்வை, சுக்கரன் கிடையாது. சுக்கரனோடு இணைந்த குரு. எத்தனை கிரகம் ஒளியா இருக்கு, அது சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறத பலன். அப்ப நல்ல சிந்தனை வேலை செய்யும் உங்களுக்கு. இந்த வாரத்துல 28 29 தேதிகளில் நல்ல சிந்தனை உங்களுக்கு வேலை செய்யும். பிள்ளைகளுடைய அனுகூலங்கள், பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகளை பற்றிய சந்தோஷமான செய்திகள், உங்க பேச்ச அவர் கேட்கறது. பொதுவாக சொல்லிடலாம், பிள்ளைகளால சந்தோஷம் ஹைலைட்டாக இருக்க போகுது. அப்புறம் 30-31 வார கடைசியில் 6ஆம் இடத்துல நீசம் எடுக்க வேணாம். அங்கே விருச்சிகத்தில் நீசம்னாலும் பௌர்ணமி நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ பௌர்ணமி நோக்கி வரும் பொழுது ஒரு சிறப்பான அமைப்பாக தான் இருக்கும். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பௌர்ணமியாகவே வருது. பௌர்ணமியாக இருக்கும் பொழுது வேலை சம்பந்தமான விஷயங்கள், தாய்மாமன் அனுகூலம். இப்போ சுபக்கடனா அசுபக்கடனா சொன்னோம்னா சுபக்கடன் சொல்லலாம். அல்லது கடனை தீர்க்கிறதுக்கு, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வரும். முன்னேற்றம் நோக்கி போகிறது தாங்க. அந்த அமைப்பில் 6ஆம் இடத்துல ஒரு சிறப்பான பலனாகவே இருக்கும். நோய் இருந்தாலும்
நோய் வளரும்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க நோய் அமைப்பு இருந்தால். இப்போ என்னன்னா அது பெருசாகும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வைத்தியத்துக்கு போயிடுவோம்ல. இதுதான் இந்த நுணுக்கமான பாயிண்ட். அப்போ நோய் தீர்வுனே நம்ம சொல்லிடலாம். இந்த வாரமும் பிள்ளைகளால் லாபங்கள், உங்களுடைய குலதெய்வ அருள், இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான வாரமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 25ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வரார். இப்போ 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும் பொழுது குடும்பத்தில் ஒரு சுபிச்சமாக இருக்கும். அங்கே கேது இருக்காருன்னு பயப்பட வேணாம். கேது மெல்லிய இருட்டு, சந்திரன் வேற நல்ல ஒளியா வர்றாரு. ஒளி தத்துவமா புரிஞ்சுக்கிறோங்க. இதே அமாவாசைனா நல்ல பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அப்போ 2ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரிகள் இருந்ததுன்னா கொடுத்த பாக்கி ரொம்ப நாள் வரலையா, சமீபத்தில் ரொம்ப நாளுங்கிற அமைப்புக்கு இல்லாட்டாலும் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து வாங்குற வியாபாரிகள் இருப்பாங்களோ அவங்க சக்திக்கு தகுந்தவாறு இப்போ வார தொடக்கத்திலே கொடுத்துருவாங்க. அப்போ தானே நீங்கள் அந்த வாரத்துக்கு உண்டான பொருளை வாங்கி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்படிங்கிற அமைப்பில் 2 குடும்ப சந்தோஷம், குடும்பத்துக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாக பொருள் வாங்குறது கொள்வது, குடும்ப தேவைகளுக்கு சிறப்பாக 2ஆம் இடத்துல நடக்கும். அடுத்து 26, 27 தேதியில் 3ஆம் இடத்துக்கு வருதுங்க. முயற்சி வலிக்கும் சகோதர அமைப்புகள், ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள், ஒரு பொருள் இது வாங்கணும், நகைப்பொருள் வாங்கணுமா, ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணுமா, அந்த பொருளை அன்னைக்கு நம்ம வாங்கிக்கிடலாம். 26, 27 தேதிகளில் கிரகங்கள்கிட்ட காட்டுற வழியில் போனோம்னா நமக்கு வெற்றிங்க. போகலாமா போகக்கூடாது, செய்யாம செய்யக்கூடாது, கிரகங்கள் தெரிவிக்கும். 3ஆம் இடத்துல இல்லறம் சிறக்கும், தாம்பத்தியம் சிறக்கும். இல்லை இந்த அமைப்பெல்லாம் நம்ம சொல்லிடலாம். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29 தேதிகளில் 4ஆம் இடத்துல சந்திரன் வராரு. 4ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுது. செவ்வாயும் சந்திரனும் பார்த்துக்கிறது மங்கள யோகம் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். சந்திர மங்கள யோகம் எல்லா ராசிக்கும் வேலை செய்யாது. எல்லா ராசிக்கும் வேலை செய்யும் அமைப்பு இருந்தால் அந்த அமைப்பு இருக்கணும். இப்போ மேச ராசி கூட சந்திர மங்கள யோகம் வேலை செய்யாமல் போகலாம். ஒளி இருள் தொடர்புகளுடைய அளவீடுகள் சொல்றது. ஆனால் இயற்கையிலேயே மேசத்துக்கு சந்திரமங்கல யோகம், கடகத்துக்கு சந்திரமங்கல யோகம், சிம்மத்துக்கு சந்திரமங்கல யோகம். இது எதை சொல்ல வரணும்னா செவ்வாய் யோகரா வரக்கூடிய இலக்கணங்கள், சந்திரன் யோகரா வரக்கூடிய இலக்கணங்கள் சேரும் பொழுது சந்திரமங்கல யோகமா வரும். சரியா? இப்ப அது அந்த அமைப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு பிள்ளைகளால் லாபம், தொழில் அபிவிருத்தி, மிகப்பெரிய உங்க ஜாதகம் ஒத்துழைக்கும் பட்சத்துல கூடிய விரைவில் 2 தொழில் இருக்கிறதை விரிவுபடுத்துறது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது. சரியா? பிள்ளைகளுக்கு வயசுக்கு தக்கன அவங்க பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏற்கனவே அது ஃபிக்ஸ் பண்ணி தான் நடக்கும். இன்னைக்கு அந்த அமைப்பில் நடக்கும். இல்லைன்னா அந்த எண்ணங்கள் உருவாகும். எண்ணங்கள் செயல்கள் ஒரு வாரத்தை எல்லாமே நடந்துடாது. இந்த எண்ணங்கள் வரும். அதுக்கான திட்டத்தை நீங்கள் திட்டமிடுவீர்கள். அது அற்புதமான அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமியை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. செவ்வாயும் பார்க்கறாருல, மங்கள யோகம் சொன்னோம்ல, மங்கள யோகமும் குருசுவன் 2 பேருமே சேர்ந்து பார்க்கறாங்க. 4ஆம் இடத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மேலோங்கும். வீடு வாகனங்கள், வாகனம் ரிப்பேர் பண்ணிக்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், வாகனத்துக்கு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். யாராவது கொடுத்துட்டு நீங்க பிறகு கூட கொடுங்க அப்படிங்கிறது. வாகன சுகங்கள், தாயாருடைய நலம், தாயாரை நமக்கு பார்க்கவே முடியல அப்படின்னு மனசு இதாக இருக்கிற நீங்க தாயாரை பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எல்லாமே பிராப்தம் தான். அந்த அமைப்புல இந்த வாரம் 4ஆம் இடம் உங்களுக்கு சிறக்கிறதுக்கு, வார கடைசியில் 5ஆம் இடம் வருவார். 5ஆம் இடத்துல நீசம்னு எடுக்க வேணாம். விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் தான். ஆனால் பௌர்ணமி வர்றதுனால அந்த நீசம் இல்லை என்றாயிரும். அப்போ அதிர்ஷ்டம் செயல்படும். வார கடைசியில் மொத்தத்துக்கு அதிர்ஷ்டம், பிள்ளைகள் அதிர்ஷ்டம், உங்களுக்கு நீங்களே அதிர்ஷ்டம். இந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரம் வீடு, தாயார், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார தொடக்கமான 25ஆம் தேதி ராசியிலே சந்திரன் வராரு. சந்திரன் ஒளி நிலையா இருள் நிலையான்னு பார்க்கணும். அதுலதான் பலன் இருக்கு. சந்திரன் வந்துட்டு அமாவாசையா இருந்தாருன்னா மேற்கொண்டு தான் டிஸ்டர்ப் ஆவீங்க, உறுதியா சொல்லிடலாம். அப்ப இந்த சந்திரன் ஒளி நிலையாக ராசியில் வரும்போது நீங்க புத்துணர்ச்சியோட இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். கேது இருக்கும்பொழுது பெரிய கெடுதல் வராதுங்க. ஒளியான சந்திரனை கேது படிக்காது. ராகு கேதுக்குள்ள ராகு தான் வீரியமா உள்ளது. கேது மெல்லிய
அதாவது தோஷங்கள் கம்மியாக செய்யக்கூடிய அமைப்பு இயல்புல அவர். ஆனால் பொதுவான அமைப்புல நம்ம இப்படிதான் சொல்லணும். ஆனால் ராகு நல்லது செஞ்சு கேது கெடுதல் பண்ற ஜாதகமும் இருக்கு. அப்போ ஒரு வாரத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. கேது அங்கே சந்திரன் இருக்கும்போது சுகமான அனுபவங்கள், வார தொடக்கமே நீங்க புத்துணர்ச்சி இருப்பீங்க. வார ஆரம்பத்தில் நல்லா இருந்தா அந்த வாரம் பூரா நல்லா இருக்கும்போது ஒரு உளவியல் விதிங்கிற அமைப்பு மாதிரி வரும். அவர் 26-27 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இப்ப சிம்மத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் குருவோட சுக்கரோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை குருவோட சேர்றாருல்ல, அப்ப குடும்ப சூழல் நல்லா தான் இருக்கு. சரி, சனி அட்டமத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனி சுபத்தன்மையா இருக்காரு. ராகுங்கிறது வேத கொடுக்குது, சனியுடைய கொடுமைகளை தடுக்குது. இப்படி நல்லது கெட்டது நல்லது கெட்டது எல்லாம் கலந்து நம்ம அனலைஸ் பண்ணி இறுதியா நம்ம பார்க்கறதா பலன் சொல்லணும். அப்ப 2ஆம் இடத்துல ஒரு ஒளியான அமைப்புல கிரகங்கள் இருக்கும் பொழுது வருமானங்கள் சீரா இருக்கும், கொடுத்த பாக்கிகள் வசூலாகும், குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. பேசி பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 28-29 தேதியில 3ஆம் இடத்துக்கு வருது. இப்பதான் சொன்னேன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த அமைப்புகள், அதாவது சந்திரன் இங்கிருந்து மங்கள அமைப்புல இருந்து குருசுடைய பார்வை வாங்குற இடம் இருக்கலாம். இது சிம்மத்துக்கு 3ஆம் இடம் ஆகுது. 3ஆம் இடம் சகோதரம், இல்லற அமைப்புகள், நகை நட்டுகள், அடை வச்சது திருப்புற அமைப்புகள் வரும். சகோதரோட உதவிகள், உங்களுடைய விடாமுயற்சி, போராடிதான் நல்லது சேர்த்துக்கிறக்கூடிய ஜாதகங்கள் இருக்குல்ல, அப்ப முயற்சி உங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். பாராட்டு பெறுவீர்கள், வேலை செய்யற இடத்துல பாராட்டு பெறுவீர்கள். 3ஆம் இடம் கடன் தீரும் அமைப்பு, நோய் தீரும் அமைப்பு கூட சொல்லலாம். நோய் அதிகரிக்குதுன்னா, ஏற்கனவே நோய் இருக்கும்போது எல்லை மீறி போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வழி கிடைக்கும் தீர்றதுக்கு. அப்படி எடுங்க லாஜிக்கா. அப்ப அந்த அமைப்புலையும் உங்களுக்கு கடன் வாங்கி கடன் கிடைத்தல், இந்த மாதிரி அமைப்புகள் அமைக்க. இப்ப 3ஆம் இடம் மொத்தத்துல ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். கடைசியில 30-31 தேதிகள்ல 4ஆம் இடத்துக்கு சந்திரன் வர தாய் வழி, தன் சுகம், கல்வி, வீடு, வாகனம் சம்பந்தமா ஒரு நல்ல பலனை சொல்லிடலாம். 90% பேருக்கு இந்த தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் மிகச்சரியாக இருக்கும். இப்ப சிம்ம ராசிக்கு இந்த வட்டம் முயற்சிகள் படிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 12ஆம் இடத்துல சந்திரன் வர்றாரு, சுப செலவுகள். சரியா? இப்ப நீங்க ஏதோ ஒரு செயலுக்கு செலவழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கிரகங்கள் தான் செயல்படுத்தும். வார தொடக்கமே சிறு செலவுகள் கண்டிப்பா இருக்கும், சுப செலவா இருக்கும். ஏன்னா ஒளிச்சந்திரன் வச்சு சொல்றேன், கேது சேர்றது பெரிய கெடுதல் கிடையாது அப்படிங்கிற அமைப்பா சொல்லிடலாம். அது நல்ல அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கும். விரைவிலேயே 2 நாள்லேயே 11ஆம் இடத்துல குரு இருக்கு. இருக்கிறது செலவு பண்ணா கூட பின்னாடி என்ன செய்யுங்கிறது எண்ணமே உங்களுக்கு வேணாம். 11ஆம் இடம் சுபத்தன்மையாக இருக்கிறதுனால உங்க தசாபதிக்கு தகுந்தவாறு செலவு செய்வதற்கு மேலேயே பணம் வரும் அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 26-27 தேதிகளில் 2ஆம் இடத்துல இப்போ எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு பாவங்கள் சிறக்குது. இதனால குருசுகளுடைய பார்வையும் நீங்க ஒளிச்சந்திரன் வர்றதும் நல்ல அமைப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு வருமான ஸ்தானம் பலமாகுது. கன்னிராசிக்கு 26-27 தேதிகளில் ராசியில வராரு. சரியா? ராசியில வரும் பொழுது சரி, சனி எய்த்தாப்புல இருந்து பாக்குறாரு, கண்டக சனியா செயல்படுது அப்படின்னாலும் பௌர்ணமி சந்திரன் தாங்குவீங்க. ஏன்னா இங்க ராசிநாதன் கோச்சாரத்துல பலமா இருக்காருல்ல. கன்னிராசிக்கு புதன் தானே, குருசுகளோட சம்பந்தப்படுறாருல்ல, 2 கிரகத்தோட சம்பந்தப்படுறாரு. அப்ப நீங்க அதை தாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒளிப்பலன் இருள் பலன் ரெண்டையுமே எது கூட இருக்கோ அப்படி நம்ம பார்க்கணும். அதுதான் பலன் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 28-29 நீங்க 2ஆம் இடம் சிறக்குது. 2ஆம் இடம் சொன்னா 2ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வேற, இங்க மங்கள யோகம் செயல்படாது. ஏன்னா கன்னிக்கு அவர் செவ்வாய் நல்லவர் இல்லை. சரியா? அந்த சிறப்பு இந்த ராசிக்கு இது செய்யும் அப்படின்னு சொல்றோம்னா அது கன்னிக்கு கிடையாதுங்க. அதே இந்த கன்னி ராசிக்கு சந்திரமங்கல யோகம் செயல்படாதுன்னு சொல்ல முடியாது. அந்த அமைப்புல இருக்கணும். இப்ப கடக சிம்ம ராசிகளுக்கு லக்கணங்களுக்கு லக்கணத்து கோச்சாரம்ல நான் சொல்றேன், மங்கள யோகம் செய்ய கடமைப்பட்ட அமைப்பு. ஆனா சிம்மராசி கடகராசிக்கு செய்யாத மங்கள யோகத்தை கன்னிக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுதான் சுபத்துவ பவத்துவம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த பலன்கள் மாறும். இப்போ 2ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுத்து வாங்குறவங்க சிறப்பு. பணம் கொடுத்து வாங்குறவங்க, ஏற்கனவே கொடுத்த பாக்கிய வசூல் பண்ணாம திணறவங்க, குடும்பத்துல ஒரு அலோகமா தசாபத்தி ஓடுன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவியிடையே
இது இங்கே மட்டு போடும் இந்த 2 நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ 2ஆம் இடம் அதிக வெளிச்சம் வருதுங்க, வருமானத்தை ஒரு குறை இல்லாமல் இந்த வாரம். அதுபோக இந்த வாரத்திலேயே 28 29 வாரத்துக்கு தேவையான பணம் கூட அவங்களுக்கு வந்துடும். சிறு தொழில் புரிபவர்கள், பிளாட்ஃபார்ம் கடை, ஒரு தள்ளு வண்டி, இந்த மாதிரி அமைப்புகள் உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி வார கடைசி 30 31 தேதியில் 3ஆம் இடத்துக்கு ஒரு முயற்சி ஸ்தானத்துக்கு வராது. அப்போ உங்களுக்கு ஒளிதான், நீசம்னு இருக்க வேணாம். இங்கே விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் தான். பௌர்ணமி ஒளி இல்லை, ஒளி வரும்போது அந்த இடம் நல்லா இருக்குங்க. நீசம்னா அடிபட்டு போகும், முயற்சிகள் பலிக்கும், சகோதரர்கிட்ட ரொம்ப நாள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், நீங்கள் அவங்களுக்கு உதவிங்க, எல்லாமே பாக்கியம் தானே அப்படிங்கிற அமைப்பில் ஒரு நகை நட்டுகள் பெண்கள் அணியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்லாவே இருக்கும். இப்போ இந்த வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மே 25 தேதி வரைக்கும் என்ன பலன் நடக்குங்கிறத ஒளி தத்துவமாக பார்ப்போங்க. வார தொடக்கமான 25ஆம் தேதி 11ஆம் இடத்துல வராரு சந்திரன். லாபம். சிறு வியாபாரிகளுக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டு திருப்பி கிடைக்கிறீங்கல்ல, தவணைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பில் நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரமாக முடியாமல் இருந்துச்சு, கட்ட முடியாமல் இருந்தீங்களா, வார தொடக்கத்திலேயே இந்த வாரமே இப்படி போயிருமோ, யார்கிட்ட போய் வாங்குறது நினச்சிருந்தீங்கன்னா அதுக்குன்னு கிரகங்கள் வெல்லும். அதுக்குன்னு அந்த கடன் அடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்க மிகுதியாகவே நல்ல பலன் நடக்கும். சிறு கடன் அடைக்கலாம், சிறு வைத்தியங்கள் படிக்கலாம். சரியா? இந்த மாதிரி அமைப்பில் எதுவுமே லாபமாகவே இருக்கும். நல்ல ஒரு 11 நல்ல லாபம் அப்படிங்கிற அமைப்பில் பெரிய லாபம்னா உடனே வீடு கட்டி வாசல் போகிறதில்ல, நம்ம இருக்கிற தரத்தில் லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 26 27 தேதிகளில் 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு. ஏற்கனவே துலாம் ராசிக்கு லக்கணத்து கிடையாது, ராசிக்கு 6ல் சனி இருக்காரு. 6ல் சனி இருந்தாருன்னா கடன் இல்லை, நோய் இல்லைன்னு ஒரு கணக்கு இருக்கு. 6ல் சனி இருந்தால் மட்டும் நோய் இல்லை, கடன் இருக்க முடியாது. உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 6ல் இருந்தால் 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. சரியா? அப்போ 12ஆம் இடத்துல சந்திரன் வேறு இருக்காருல்ல, சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னு உறுதியாக சொல்லிடலாம். பயணங்கள், ஒரு சிறு பயணம், அதில் தடையோடு இருக்கும். சனி பார்க்குது இல்லை, தடையோட ஒளிச்சந்திரனா இருக்குல்ல, தடையோட இந்த தூரதேச பயணங்கள், தூக்கம் சுமாரான அமைப்பு, இப்படி தான் 12ஆம் இடத்துல இருக்கும். இப்போ எல்லா ராசிக்கும் இந்த சிறப்பை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ராசி பலப்படுது. அதோட இதில் மங்கள யோகம் துலாமுக்கு 7ஆம் இடமா வரும். கன்னி மிதுனத்துக்கு செவ்வாய் பாவியாக வருவார். ஆனால் துலாம் ராசிக்கு 7ஆம் இடம் மனைவியை செவ்வாதனை கொடுக்கணும். அப்போ மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மங்கள யோகம் இதில் சுமாராக வேலை செய்யும். துலாமுக்கு மனைவி வழியில், ஒரு நண்பர்கள் வழியில், கூட்டு தொழில் வகையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால லாபங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா குருவின் சுக்கிரன் சேர்ந்தே பார்க்குறாங்க. அப்போ இந்த ராசி நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி பவராக இருப்பீங்க. இந்த வாரத்திலேயே இந்த 28 29 நல்ல ஒரு பிரகாசமா அதாவது மனசு அடிக்கடி நம்ம ஒரு நிமிஷத்துல மாறக்கூடிய அமைப்புகள். இப்போ நமக்கு எதுவுமே வேணாங்கிற மாதிரி இருக்கும். காலையில் சரியில்லாமல் இருப்போம், மாலையில் ஃப்ரெஷ் ஆகும். ஆனால் நாள் பூரா ஃப்ரெஷ் ஆகக்கூடிய தன்மையாக அந்த இங்கே 2 நாளுமே சிறப்பாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம காரியத்தை முடிச்சுக்கலாங்க. அடுத்து 2ஆம் இடத்துக்கு வருவார். வார கடைசி 30 31 தேதியில் 2ஆம் இடம் வருவார். வருமானம், பேசுகிற பேச்சுக்கள், குடும்பத்தில் சந்தோஷம், ஒளியாக இருக்குல்ல. சரி, அங்கே நீசம் அப்படி எடுத்தீங்கன்னா நீசம் கிடையாதுங்க. அங்கே சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் வரும் பொழுது நீசம்னா அடிபட்டு போகும். 2ஆம் இடம் வெளிச்சமாகுது. பேசுகிற பேச்சுக்கள்ல இருந்து வருமானத்துல இருந்து குடும்ப சந்தோஷம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கிறது ஹைலைட்டான பாயிண்ட். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத ஒளி தத்துவமாக பார்ப்போம். வார தொடக்கமான 25ஆம் தேதி 10ஆம் இடத்துல சந்திரன் வராருங்க. 10 வெளிச்சமான என்ன வேலை தொழில் தான். சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, சிறு வேலையாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கும். வார தொடக்கமே கண்டிப்பாக இருக்கும். கேது இங்கே இருக்காருன்னு நம்ம நினைக்க வேணாம். சந்திரன் ஒளியாக வராரு. கேது இங்கே பெரிய தாக்கத்தை செய்ய மாட்டாருங்க. ராகு தான் கடுமையான இருட்டு. கேது இயல்பு நிலையில் கேது மெல்லிய இருட்டு. வேலை தொழிலில் அதிர்ப்தியாக இருந்தால் கூட இந்த வாரம் வார தொடக்கமே உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். புதிய வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள், வேலையை ஜாயின் பண்ணுற அமைப்புகள் உங்கள் தசாபதி படி அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா 26 27 11ஆம் இடத்துல சந்திரன் வராரு. 11ஆம் இடம் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறு பேச்சுவார்த்தை பின்னடைவு சமரசமாகும்.
கடன் அமைப்பு இருந்தால் தீரும், நோய் இருந்தால் தீரும். நோயை தீர்க்கக்கூடிய செயல்பாடுகள் உங்க மனசுல வரும். நோய் தீரும், நோய் தீரக்கூடிய அமைப்புக்கு நீங்க அதை மனசுல ஏற்றுவீங்க. கடன் தீரும் அல்லது கடனை கொடுக்க எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். படிநிலைகள். இப்ப 11ஆம் இடத்துல சனி சந்திரனை பார்க்கறாருன்னா சந்திரன் ஒளியா இருக்காரு. சனியுடைய அந்த கெடுபலன் வந்து பெருசா பாதிக்காது. இதே அமாவாசை சந்திரன்னா கண்டிப்பா பாதிக்கும். ஒளி தத்துவமா பார்த்துக்கணும். இப்ப எல்லா ராசிக்கும் இந்த சந்திரமங்கல யோகத்தை சொன்னேன். விருச்சிக ராசிக்கு சொல்ல வேணாமா? விருச்சிக ராசிக்கு சந்திரமங்கல யோகம் எங்கே அமையுது? 12ஆம் இடத்துல அமையுது. அப்ப 12ஆம் இடம் சுப செலவுகள், நல்ல தூக்கம், வெளியூர் தொடர்புகள், வெளிநாடு நம்ம போகாட்டாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள், நம்ம உறவினர்கள் நமக்கு சாதகமாக செய்தியை சொல்லுவாங்க. அல்லது வெளி மாநிலத்தில் வெளியூர்லாங்கிறது உங்கள் ஜாதகம், வெளிநாட்டிலாங்கிறது நீங்களே வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். சரியா? ஒரு நிமிஷத்தில் நடக்கும் கிரக நிலைகளோட அற்புதங்கள். ஆக 12ஆம் இடத்துல அந்த மங்கள யோகம் செயல்படுது. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வந்து ராசி அதிபதி, சந்திரன் வந்து 9ஆம் அதிபதி. அப்போ பாக்கியங்கள் உங்களுக்கு நடக்குது. மங்கள யோகம் 12ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு அமைப்பு, தூக்கம், செலவு செய்யக்கூடிய பணங்கள், இதை போல 28, 29 தேதியில செயல்படும். வார கடைசி அமைப்புல அது உங்களுக்கு செயல்படும். நிச்சயம் செயல்படும். ஏன்னா அங்கே மங்கள யோகம் நடக்குது. குருசுக்குள்ள பார்வையும் ஒரு கிரகம் சுபப்படுத்துதா, 2 கிரகம் சுபப்படுத்துதா, 3 கிரகம் சுபப்படுத்துதா பார்க்கும்போது கிரகங்களுடைய இந்த ஒளிகளை கூட்டிட்டு போகும்போது, அதாவது அதிகரித்து அந்த இடத்தை தொடர்பு கொள்ளும்போது நிச்சயம் நடக்கும், நல்லாவே நடக்கும்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? வார கடைசி ராசியில வராது. ராசியில வரும் பொழுது ராசிநாதன் ஏற்கனவே ஆட்சியா தான் இருக்காரு, மங்கள யோகம் இருக்கு. இருந்தாலும் இந்த ராசியில சந்திரன் மங்களத்தை விட்டு இங்க வரும் பொழுது நீசம் எடுக்கக்கூடாது. அங்க வந்து அவர் வந்து நீசமா இருந்தாலும் ஆட்சி அங்க வந்து ஒளி தத்துவமா இருக்காருல்ல, அப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இப்ப இந்த வாரம் ஃபுல்லாவே நீங்க வந்து செயல்திறன் நாட்டக்கூடிய அமைப்புல இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த வாரம் 12ஆம் இடம் சார்ந்த அமைப்புல செலவுகள், தூர பயணம், வெளியில இருந்து வரக்கூடிய செய்திகள், நலம், நமக்கு நன்மை தருவது, இந்த விஷயங்கள்ல சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? மே 25 31 தேதி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படி சொல்றேன். இப்போ வார ஆரம்பத்துல எடுத்த உடனே 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் வாக்கியம் தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையோட பேச்சை கேட்கறது, அவரோட இது வரைக்கும் கேட்கலையா, இப்ப கேட்டா நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை வருவது, தெய்வ அனுகிரகம் எல்லாமே நடக்கும். சந்திரன் ஒளியா வராரு, இருக்காரு. இங்க அமாவாசை அமைப்புல பௌர்ணமிக்கு வராரு. கேது இங்க இருக்கிறது வந்து ஒளியை குறைக்காது. பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து 27 28 தேதி என்ன? 10ஆம் இடத்துக்கு வரும். 10ஆம் இடம் இப்போ உங்களுக்கு சொல்ல போனா 10 கூடிய கிரகம் புதன் வந்து சுக்கிரனும் குருவோட இருக்காரு. அப்ப தொழில் சிறக்கும், புதிய வேலைகள் அமையும், கூடுதலா வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு. உங்க ஜாதகத்தின் வெளிப்படி வருமானம் அதிகம்னா அந்த 10ஆம் இடம் அதிக வெளிச்சம் படும் பொழுது 1க்கு 2 வேலைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நமக்கு ஒரு எல்லா வகையிலையும் நமக்கு ஏற்றத்தை தர்றது கிரக நிலை. சரியா? நம்ம வந்து ஒரு பொம்மைகள் மட்டும்தான். நம்ம கிரகங்கள் நம்ம நாட்டை வைக்கிறதுக்காக உணரணும். தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலில் பின்னடைவு, வேலை செய்யற இடத்துல தகராறு, இதெல்லாம் நீங்கி இருங்க, சுமிச்சமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு இடங்கள் சிறப்பாக இருக்கு சொன்னல. இப்போ இங்கே என்னன்னா 11ஆம் இடத்துல ஒரு சிறப்பு. அப்ப கடன் தீரும், நோய் தீரும், மூத்த சகோதரோட உதவி நமக்கு கிடைக்கும், இல்லறம் சிறக்கும். இப்படிதாங்க அமைப்பு. 11ஆம் இடம் அது வெற்றி ஸ்தானம்னு சொல்றதுங்க. சரியா? 11ஆம் எல்லாமே, அதாவது ஒருத்தர் சிறு தொழிலாக இருந்தாலும் வருமானம் 10, 2ஆம் இடம் தொழில் ஸ்தானம், வருமான ஸ்தானம் 11 இருந்தால் தான் சிறப்பாக வருமானம் வாங்குவார். 11ஆம் சிறக்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டு கூட இந்த லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வார கடைசியில் 12ஆம் இடத்துக்கு வருது. அந்த நல்ல வரவு வந்தது சுப செலவாக மாறும். ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா ஒரு 200 ரூபா செலவழிக்க தப்பு இல்லையே. அந்த மாதிரி அந்த சுப செலவுகள், வீட்டுக்கு தேவையான அமைப்புகளில் செலவுகள் கண்டிப்பாக வரும். தனுசு ராசிக்கு வந்து இந்த 2 நாளில் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. இப்போ உங்கள் ஜாதகங்களில் யாராக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தமான அமைப்பில் நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமோ நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அது நிச்சயம் நடைபெறும்னு உறுதியாக சொல்லிடலாம். குரு வந்து 8ஆம் இடத்துல அதிக வெளிச்சத்தோடு இருக்காரு. 12 வருஷத்துக்குள்ள தான் வருவார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சப்பட போறாரு. இப்போ பலவீனமானவர்கள் கூட
ஒரு வருஷ காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார ஆரம்பம் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னு உடனே முடங்கிடக்கூடாது. எல்லாருக்கும் அது வந்து கெடுதல் பண்ணாது அப்படிங்கிறது இந்த சேனல்லையே நான் சொல்லியிருக்கேன். அதை போய் பார்க்கலாம் நீங்கள். அதுபோக அமாவாசை அமைப்பில் இருந்து அஷ்டமியும் சேர்ந்த கடுமையாக இருக்கும் சந்திராஷ்டமம். அவங்க ராசிக்கு எப்போங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ஒளியாக இருக்காரு, கேது பெரிய அளவில் பாதிக்காது. அப்போ சுப சந்திராசிரமமாக இருக்கும். தூரத்து செய்திகளை மன அலைக்கழிப்போடு உங்களுக்கு நடைபெறும், காதுக்கு வரும் தூரத்து செய்திகள். 8ஆம் இடம் தூரம், சந்திரன் 8ல் போகுதுல்ல, அப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனோட அந்த இதை செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். மிக அவசியமெனில் இந்த வார தொடக்கத்தில் 25ஆம் தேதி நீங்கள் வந்து தள்ளி வச்சிடணும். ஆனால் அவசியமாக செஞ்சு தான் ஆகணும். வாழ்வில் ஒரு தடவை தான் அதிர்ஷ்டம் வரும் நம்ம ஜாதகப்படி. அதை நம்ம உணர்ந்துக்கிறணும். நல்ல ஹோரைன்னு ஒன்று இருக்குது, கடைசி வாய்ப்புன்னு சொல்கிறோம்ல, அது ஹோரை. அதில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். மற்ற விவரம் அதோடைய தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய அடுத்தடுத்த அமைப்பில் வருங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 26, 27 தேதிகளில் 9ஆம் இடத்துக்கு வருது பாக்கியங்கள். நான் சந்திராசிரமம் விட்ட காரியத்தை 9ஆம் இடத்துல செய்யணும்னு சொல்கிறேன்ல. இப்போ மகரத்துக்கு 9ஆம் அதிபதி வந்து புதன் வந்து குருசுகளோடு சம்மந்தப்படுறாரு. தந்தை வழி, தந்தை ஒற்றுமை, தந்தையின் பேச்சு கேட்கறது, தந்தையால் பலம், இந்த நேரங்களில் தான் தந்தை சொன்னால் சரியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். தந்தை வழியாக உங்களுக்கு செய்திகள் வரும் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். பாக்கியங்கள் எல்லாமே பாக்கியம். இப்போ வயசுக்கு தக்க பாக்கியங்கள்னு எடுத்துக்கோங்க, நல்லது. இப்போ எல்லா ராசிக்கும் சொன்ன மாதிரி அதிக வெளிச்சம் படுறது 10ஆம் இடத்துக்கு வருது. உங்களுக்கு வேலை தொழில் ரெண்டுமே காட்டுங்க. ஜீவனம் தானே. வேலையில் இது வரைக்கும் அதிருப்தியாக இருக்கலாம், எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லா வரப்போகுது அப்படிங்கிறதுக்காகவே வேலை மாற்ற எண்ணங்கள் வரும். வேலையில் ஒரு அதிருப்தியாக இருக்கீங்களா, திருப்தி வரும். புதிய வேலைகள் அமையும். இப்படி தான் சொல்லுவோம். 30, 31 11ஆம் இடத்துக்கு வருது. இந்த 10ஆம் இடம் செழித்து வரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வந்து அப்படியே ஒரு கண்டினியூட்டியாக வரும். நம்ம தான் உணரணும். 10ஆம் இடத்துல வருமானத்தை கொடுத்த கிரகம் சிறு கடன் அடைக்க உதவும். 11ஆம் இடத்துக்கு வருதா, சந்திரன் நிலைய வச்சா நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ணனுக்கே கொடுக்கக்கூடிய உதவி. இதில் ஒரு நுணுக்கத்தை சொல்ற பாருங்க. சகோதரனுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அவருக்கு போகலாம், லாபமாகவும் உங்களுக்கு அமையும். சரியா? அப்போ 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கடன் அடையும், நோய் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த செலவுகள் இதுலையும் வரும் அப்படின்னு. 11ஆம் லாபம் கணக்கு வேற, 11னா கடன் அடையும், நோய் தீரும் கணக்கு வேற. நுட்பமான விஷயங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை கிரக வெளிச்ச இருள் அமைப்பை வச்சு பலன் சொல்றேன். கும்பராசிக்கு சிறப்பாக சொல்லிடலாம். ஜென்மச்சரியில் படாத பாடுபட்டீங்க. உயர்நிலையாக இருந்த ஜாதகங்களுக்கு கூட அவங்க வெள்ளக்கு தக்கன வீக்கம் மாதிரி கஷ்டங்கள் இருந்தது தான் உண்மை. சனி போயிடுச்சு, ராகு வந்துருச்சு. அப்போ தொடரத்தானே செய்யும். இது ஒரு பொது கணக்கு. இப்போ இந்த கும்பராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது வாரத்துக்கு அது அங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிற சொல்லணும். குரு சுக்கிரன் 2 கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிற எடுக்கணும். அதுபோக சந்திரனை வச்சு தான் நாள் பலன், வார பலன் எல்லாமே. இப்போ வார தொடக்கமான 25ஆம் தேதி 7ஆம் இடத்துல சந்திரன் வருது. 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தொடர்புகள், நம்ம ராசி 7ஆம் இடம் தொடர்புகள். நம்மளோட சந்திக்கிற நபர்களும் அவங்களால லாபம் இருக்குன்னு அர்த்தம். இது பொதுவாக எல்லாமே குறிக்கும். வீட்டில் உள்ளவங்களை பூராமே குறிக்கும். நம்மளை அப்பாவாக இருந்தாலும் நமக்கு எதிர்னா சண்டை இல்லை, நமக்கு எதிராப்புல இருக்காங்கன்னு அர்த்தம். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தொழில்முறை எண்ணம் எல்லாமே நல்லா இருக்கும். சந்திக்கிற அமைப்பு பூரா நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். கேது இருக்கிறது பெரிய கெடுதலை பண்ணாது. ஒளிநிலையாக சந்திரன் இருக்காது, புரிஞ்சுக்கணும். 26, 27 சந்திராசிரமம் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், 8ஆம் இடத்துல சந்திரன் ஒளியா இருக்காரு. சனி பார்வை இருக்குல்ல, அப்ப சந்திரனோட ஒளியை குறைக்கும். இப்பதான் சந்திரன் ஒளியா இருக்குங்கிறீங்க, ஏன் இப்ப ஒளியை குறைக்கும்? என்ன பலன் கேட்டீங்கன்னா, இந்த சந்திரன் நின்று அதிபதி இருக்காரு பாருங்க, புதன் 2 கிரகங்கள்ல இருக்காரு. அப்ப ஒரு பாவகம், அந்த கிரகங்கள் பாவசுரத்தும் உண்டு, ராசி வெளிச்சமும் உண்டு. அப்ப அந்த கிரகங்கள் எப்படி ஒளி மொத்தத்துக்கு கூட்டிக்கணும். 90% ஒளி, இருட்டு 20, 80% இருக்குங்க. நல்ல பலங்க. அப்படிலாம் சொல்ல தெரியல, ஜோதிடம் இல்லை. சந்திராசிரமம் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுக்காது. முக்கியமான முடிவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும். இன்னைக்கு வேணா பிறகு பார்த்துக்கலாம்னா தாராளமாக நம்ம ஒத்தி வைக்கலாம். சரியா? இது ஒரு நுட்பமான விஷயம்.
சந்திராஷ்டமத்தில் நமக்கு தேடி வருது, கிரகங்கள் எப்பனாலும் வரும், நமக்கு நன்மையை கொடுக்க. அதை உணரணும். நம்ம வந்து அந்த இடத்த உணர்ந்துக்கிட்டு ஒரு சிறப்பான அமைப்பில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அமைப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ராசிக்கும் ஒரு ஸ்தானம் பலம் பெறுங்கிறேன். இப்போ 9ஆம் இடத்துல இந்த மங்கள மகரத்துக்கெல்லாம் இல்லை, இருந்தாலும் 9ஆம் இடம் சந்திரன் ஒளிநிலையா இருக்காரு, குருவும் சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ 9ஆம் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒன்று, பாக்கியங்கள் எல்லாமே, வேலை படிப்பு அனைத்துமே பாக்கியம்ங்க. தந்தை 9ஆம் தேதி சிறப்பு, தந்தையோட அனுகூலம், தந்தையால் லாபம், இது கூட கிடைக்குமுங்க. உங்களுடைய தசாபுத்தி அந்த அமைப்பு படி அப்படின்னு சொல்லிடலாம். வார கடைசி 30-31 10ஆம் இடத்துல வருது சந்திரன். ஒளி நீசம் எடுக்க வேணாம், ஒளியா வராரு. இப்போ அந்த வாரம் போல நல்லா இருக்கும். வார கடைசியில வேலை வந்து உற்சாகமா இருக்கும், தொழில் அமைப்பும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாங்க. இறுதியாக மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனி இங்கே இருக்கு. உபத்திரவங்கள் வயசுக்கு தக்கன இருக்கத்தான் செய்யுது. சனி கொடுமையான கிரகங்க. ராசியில இருந்தால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். 7ஆம் இடத்த அதாவது மன வாழ்க்கை கெடுக்குதா, நம்மள ஆரோக்கியத்தை கெடுக்கிறாங்கிறது உங்க தசாபதி. இப்ப வார காலத்துல 25ஆம் தேதி 6ஆம் இடத்துல வர்றாரு. வேலை சிறக்கும், வெளிச்சம், வேலை சிறக்கும். இது வரைக்கும் வேலை இல்லாம இருக்கீங்க, வேலை அமையக்கூடிய அமைப்பு, வேலை கிடைச்சுக்கிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். கேது இருக்கிறது பெரிய பலவீனம் இல்லை, ராகு இருந்தால் அது கிடைக்கும். சந்திர ஒளியாவும் இருக்காரு, இப்படி மாத்திரலாம். சரி, 6ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது வேலை கண்டிப்பா கிடைக்கும். கடனை ஏற்படுதா, கடன் தீருதா, நோய் ஏற்படுதா, நோய் தீருங்கிறது உங்க ஜாதகத்துல பார்க்க முடியும், பொதுவான அமைப்புகள். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வர ஒளியா வராரு, சனி அங்கிருந்து பாக்குறாரு. இதை ஒரு நுட்பம் சொல்றேன். ராசிக்கு 5ஆம் அதிபதி 7க்கு வராரு, மேல சனி இருக்காரு. இப்ப சந்திரன் சுகப்படுத்துறாரு. பிள்ளைகள் உங்களுக்கு உதவுவாங்க. பிள்ளைகள் இப்ப விசாரிப்பாங்க, எப்படிப்பா நலமா இருக்கீங்களா அப்படின்ட்டு. காசு இல்லாம நம்ம நோயை பார்க்காம இருப்போம்ல, நம்ம தசாபத்தி. இப்ப பிள்ளைகள் 5ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம சிந்தனையே ஏற்படும். நம்ம வலுவா இருந்தோம்னா நம்மளே போய் பார்ப்போங்கிற எண்ணங்கள் வரும். நம்மளை நலப்படுத்திக்கிறோம். சந்திரன் நம்மளே நம்ம நலப்படுத்திக்கிறோம். உணவு வகையை ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். சந்திரன் பிள்ளை 5ஆம் அதிபதி குழந்தை இல்லையா, 5ஆம் அதிபதி தான் குழந்தை. அதுவுமே வந்து நம்மளை சுகப்படுத்தும் போது குழந்தைகளாம் நம்ம நல்லா வர்றோம், நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கறது, ஒரு தெம்பு கொடுக்கறது. கஷ்டப்படுறது மன கஷ்டம் சேர்ந்து வரும். நான் பார்த்துக்கிறப்ப நீங்க கொஞ்சம் கவலைப்பட வேணாம் சொல்லும்போது ஒரு ஆறுதல். இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்குற அமைப்புகள். 7ஆம் இடம். இப்ப சனி மேல இருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்கும்ல, குடும்பம் மனைவி தானே, அங்கே ஒரு ஒளி வரும் பொழுது ஒரு 2 நாளைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நோய் தீரும். எல்லாரும் கிடையாது, தசாபுத்தி அமைப்பு படிதான், அப்படி அமைப்புல நம்ம கொண்டு வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது 8ஆம் இடம் சிறக்குதுங்க. சந்திராசனம் தான், ஆனா இங்க 8ஆம் இடம் வந்து மீனத்துக்கு தான் 8ஆம் இடத்துல வரும், மங்களமாக செயல்படும். ஏன்னா ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் 5ஆம் அதிபதி. பிள்ளைகளால ஒரு மேன்மை கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களோட தொடர்பு கொண்டு கண்டிப்பா பேசும். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த மே மாசம் 28-29 தேதிகள்ல கண்டிப்பா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். பொதுவாக சொல்லிடலாம், பிள்ளைகள் லாபம், உங்களால் அவர்களுக்கு லாபம், ஒரு பேச்சுவார்த்தைகள், இதுவரை பேசாம இருந்த பிள்ளைகள் எப்படி இருக்கோ ஏதோ இருக்கணும் பயப்பட்ட ஒரு மனக்கிளேசங்கள்லாம் தீரும். தூரத்துல இருந்து நல்ல செய்தி வரும். அந்த செய்தியை செயல்படுத்த உங்களுக்கு மனசு தடுமாறும். சந்தோஷம். கண்டிப்பா பிள்ளைகள் இன்னைக்கு போய் இந்த செயலை செய்யுங்கன்னு தள்ளிப்படாதீங்க, உடனே செய்யுங்க. ஒளி ஜாஸ்தியா இருக்கு, நல்ல ஒளியா இருக்கு. மனம் இடறத்தான் செய்யும். நான் சொல்றேன்ல, இப்படித்தான் இருக்கணும்னா இடறதோட தான் நம்ம செய்வோம், ஜெயிக்கும். மனம் இடறது ஜெயிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 9ஆம் இடம் பாக்கியம். அந்த அப்ப பிள்ளைகள்னால உங்களுக்கு ஒரு மன சந்தோஷங்களை கொடுத்த அமைப்புகள், அல்லது பணமே கொடுத்துருப்பாங்க. இப்பதான் ஜிபே இருக்கே, அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்களே. இப்போ 9ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது பாக்கியங்கள் கிடைக்கும், தெய்வ தரிசனம் எல்லாமே கிடைக்கும். இந்த 2 நாள்ல 5ஆம் இடத்துக்கு இப்ப பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சொன்னா 5ஆம் இடத்துல வருது. பிள்ளைகளால் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனை நல்லா வரும். குலதெய்வ வாழ்வு உண்டு. ராசியே பார்ப்பாங்க. ஜென்மச்சனியில இந்த குரு வர்றது உங்களுக்கு அந்த உபத்திரவத்தை குறைக்கும். மன சங்கடம், உடல் சங்கடத்தெல்லாம் குறைச்சிரும். குரு பகவான் ஜென்மச்சனி நீங்களே வரைக்கும் இருக்காரு. இது கிஃப்ட். எல்லா நாளும் நடக்காது. இது வந்து யதார்த்தமா மிராக்கிலா நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லாவே இருக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும் மீனத்துக்கு பொதுவாக சொல்லிடலாம். பிள்ளைகள அதிர்ஷ்டம் 1 வருஷம் கையில் சொல்ல. இந்த வாரமும் பிள்ளைகள் அதிர்ஷ்டம். இது சிறிய அளவில். இதுல கொஞ்சம் சொல்றேன். இப்போதைக்கு நான் தர்றேன்னு சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும்.
2 நாள்ல செயலாக்கம் வரும். இப்படிங்கிற அமைப்புங்க. இதுவரை 12 ராசிகளுக்கும் கிரகபாவ சுபத்துவ பாவத்துவப்படி இந்த வாரம், அதாவது மே 25 30 வரைக்கும் பலன்களை சிறப்பாக சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நன்றி. இன்னமும் பாருங்க, நிறைய வீடியோக்கள் வரும். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துல என்ன சந்தேகம் வேண்டுமானாலும், எந்த விஷயம் வேண்டாலும், கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு பயணங்கள், இப்ப என்ன படிக்கலாம், நீங்க இப்ப கல்வியாண்டு என்ன படிக்கலாம், என்ன படிச்சா உண்மையா இருக்கும், படிக்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா, இப்படி இல்லற சம்பந்தம், திருமணத்தின் தரம் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். திருமண சிறப்பாக பார்ப்போம். சிசேரியன் குழந்தைகளுக்கு கரெக்டான அமைப்புல பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து குறித்து கொடுக்கப்படும். எந்த ஒரு இதனாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். திரையிலே என்னுடைய நம்பர் இருக்கு. அடுத்த வாரம் இதே ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூடி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சாய் செல்வம், மதுரை. நன்றி, வணக்கம்.